இந்த வீடியோவில் நம்ம சைனீஸ் பிராண்டான GYM இந்த நெக் பேண்டில் கேபிள் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த நெக் பேண்டில் ப்ராப்ளம் என்னென்னா பவர் ஆன் ஆகலை. இப்போ வரக்கூடிய இந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே ரெண்டு சைடுமே நமக்கு நெக் பேண்டில் பேட்டரியை வச்சிடுறாங்க. கண்ட்ரோல் யூனிட் மட்டும் தனியாக கொடுத்துட்றாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வரக்கூடிய பவர் லைனில் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா டிவைஸ் ஆன் ஆக மாட்டேங்குது. இது பேட்டரி பேக்கப் அதிகமாக கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கான்செப்டில் தான் இப்போ போட் ராக்கர்ஸ் எல்லாமே வருது. அதாவது நம்ம நெக் பேண்ட் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா பேட்டரியை இன்பில்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூனிட்டை தனியாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகக்கூடிய இந்த 4 லைனில் ஏதாவது ஒரு லைன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஆடியோ லைன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஆடியோ ஒர்க் ஆகாது. பவர் லைனில் ஒரு லைன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பவர் லைன் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போது இதுக்கு நம்ம கேபிள் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வரக்கூடிய 4 லைனில் இப்போது ரெட் கலர் லைன் டேமேஜ் ஆகிருச்சு, டோட்டலாக ஏஜ்டு ஆகிருச்சு. இப்போ இந்த கேபிளை ரீப்ளேஸ் பண்ண நமக்கு 4க்கு ஒரு கேபிள் வேணும். இதுதான் அந்த 4 லைனிங்கு. இந்த 4 லைனிங்கில் 2 ஆடியோ, 2 பவரு. ஸோ இப்போது நம்ம இதில் புது கேபிளை நம்ம ரீசால்டர் பண்ணிடணும். ரீசால்டர் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவில் அந்த பேட்ரி செக்ஷன்லேயும் நம்ம சால்டர் பண்ணிடலாம். இது பேட்ரி யூனிட்டு. இந்த பேட்ரி யூனிட்லேயுமே அந்த 4 கோரை நம்ம சால்டர் பண்ணிடலாம். சால்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்த்துட்டு தென் ஃபுல்லாகவே டிவைஸை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த டிவைஸில் கொடுத்துருக்கிறது மெட்டல் டிவைஸ். இந்த மெட்டல் பிளாஸ்டிக்கோட ஒட்டும் பொழுது எப்போவுமே நீங்கள் பார்த்திங்கன்னா T7000 மாதிரி க்ளூ யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மெட்டல் பிளாஸ்டிக்கில் ஒட்டும் பொழுது ப்ராப்பராக 100% கான்டாக்ட் ஆகாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கேப் வழியால் வாட்டர் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக சீல்டு பண்ணிடுங்க. சீல்டு பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிவைஸ் அசம்பிள் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சார்ஜிங் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பாருங்கள். சார்ஜிங் ஃபங்க்ஷன் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன் டைம் நீங்கள் 2 சைடுமே ஆடியோ வருதாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. தென் நம்ம பிசிபி செக்ஷனை அசம்பிள் பண்ணிடலாம். பிசிபி செக்ஷனை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் மைக்கோடைய ப்ரொவிஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸ் எதுவும் டவுப்டாக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு அதை க்ளீன் பண்ணிடுங்க. இப்போது ஆன் ஆஃப் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டிவைஸ் பேரிங் மோட், ஆன் ஆஃப் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுது. டிவைஸ் ரிப்பேர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய அந்த மெஷ் லைன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா இந்த மெஷ் லைனில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் சைடு லோ வால்யூம் கன்சர்ன் வரும். இது ஒரு பேசிக் மெத்தட் தான் ஃபார் எல்லா டிவைஸுக்கும். இதில் மாதிரி உங்கள் டிவைஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டிவைஸை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம 24/7 ஹெல்ப்லைன் நம்பர் அபவுட்டில் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட். बोला ना तुमको पेजवर